கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் சபையாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். ஆமேன். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை புடமிடும்படியாக, ஆண்டவரே எங்கள் எலும்புகளுக்குள்ளாக ஊடுருவி போய், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பலன் இல்லாதவனுக்கு பலன் அளிக்கும்படியாக, ஆண்டவரே உணர்வு இல்லாதவர்கள் உணர்வடையும்படியாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து போகத்தக்கதாக, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களை சரி செய்யும்படியாய், நேராக்கும்படியாய் இந்த காலவேளையில் எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று சொல்கிறாரு. ஆமென். இந்த மாதத்தில் நம்ம என்ன வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம்? என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இதுதான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்று சொல்லி நம்ம அதை எடுத்து ஜெபிக்கிறோம். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து சிந்திக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய நாளிலே, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவனுடைய நாளிலே, ஆமென், ஆண்டவர் நம்மளை பார்த்து, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சாட்சி சொல்லணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் அப்படி சாட்சி பெறணும்னு விரும்புகிறீங்க? அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கொத்தி எருப்போட்டு, ஆமென், பரிபூரணத்துக்கு நேராக, கரைத்திரை அற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, ஆமென், அவருக்கு முன்பாக மகிமையுள்ள சபையை நிறுத்தும்படிக்காகவே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த கொரிந்து சபையை பார்த்து பவுல் என்ன சொல்கிறாரு? அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முதல் வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சு பார்ப்போம்னு சொன்னா, இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆமென் சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க இடத்துல பவுல், சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நீங்கள் என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனாங்க, அப்புறம் எல்லாரும் மோசேக்குள்ளாக சமுத்திரத்திலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க, அப்புறம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை என்ன பண்ணாங்க? புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் என்று சொல்லி, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தின விதத்தை பவுல் இந்த இடத்துல என்ன பண்றாரு? விவரித்து சொல்றாரு. எவ்வளோ பிரிவிலேஜ் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. மேகத்துக்கு கீழே இருந்தாங்களாம், சமுத்திரத்தை பிளந்து தேவன் அவர்களை என்ன பண்ணாராம்? வழி நடத்தி சென்றாராம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே மன்னாவை புசிக்க கொடுத்தாரு. ஆமென், எல்லாருக்கும் ஒரே தண்ணீரை குடித்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கடைசி சொல்றாரு, அவர்களோட சென்ற அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை யாரா? கிறிஸ்துவே என்று சொல்லி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவால ஆமென் நடத்தப்பட்டார்கள். கிறிஸ்துவனுடைய டைரக்டா இன்னைக்கு நம்ம சொல்றோம், நிறைய சாட்சிகள் சொல்றோம், நம்ம நிறைய இப்படி தான் எடுத்துக்கிறோம். ஆண்டவர் எனக்கு அது வாங்க கிருபை தந்தார், கடையில் வாங்கிட்டு கர்த்தர் தந்தார்னு சொல்றோம். ஆனால் இவங்கெல்லாம் நேரட்டா கர்த்தரால் போஷிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லாமா? அவன் வானத்தை திறந்து மன்னாவால் ஆண்டவர் போஷிச்சாரு. அவன் ஹல்லேலூயா கண்மலை பிளந்து தண்ணீரால் அவங்களை என்ன பண்ணாரு? அவன் திருப்தியாக்கினாரு. டைரக்டா கர்த்தரால் நடத்தப்பட்டாங்க. டைரக்டா தேவனோட கரத்தை பார்த்தாங்க, வல்லமையை பார்த்தாங்க, அவருடைய நடத்துதலை பார்த்தாங்க, அவருடைய அதிசயத்தை பார்த்தாங்க. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பார்த்தவர்களை சொல்லி, அப்படி இருந்தும் ஆமென் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆமென். ரொம்ப முக்கியமான வசனம், யோசிக்க வேண்டிய வசனம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஆமென். தேவனால ஆமென், ஹல்லேலூயா, விடுவிக்கப்பட்டவர்கள் எகிப்திலிருந்து, ஆமென், பல அற்புதங்களை செய்து 10 அற்புதங்களை அந்த இடத்துல செய்து பார்வோன் இடத்துலேருந்து அவர்களை விடுதலையாக்கி, ஆமென், வழியில் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது
அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் வந்தார். அவங்களால நெருங்க முடியல. அதை தொடர்ந்து செங்கடலை பிளந்து அதை வற்றி போக பண்ணி வெட்டாந்தரையில் என்ன பண்ணார், நடந்து போக பண்ணினார். எகிப்தின் மொத்த சேனைகளையும் கவிழ்த்து போட்டார். ஒருத்தர் கூட திரும்பல, ஒருத்தர் கூட தப்பிக்கல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அழிந்து போனாங்க. இன்னும் பல அற்புதங்களை மன்னாவை வானத்தில் தந்தார். அவங்க கேட்டதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த இடத்துல கொடுத்தார். அவ்வளவு அவங்க மேலே பிரியம் வச்சிருந்தாரு. ஆமீன், இவங்க என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆமீன் சொல்லலாமா? ஆனால் அவர்களோ அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தபடினால ஆமீன் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் அவ்வளோலாம் செஞ்சோம், இவ்வளோலாம் கொடுத்தோம், இவ்வளோலாம் அற்புதம் செஞ்சோம், இவ்வளோலாம் நடத்திட்டு வந்தோம் ஆமீன். ஆனாலும் அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. இதுதான் நிதர்சன உண்மை, இதுதான் ரியாலிட்டி. அதிகமான பேர் என்று சொல்லும் பொழுது பெரும்பான்மை, மெஜாரிட்டி தான் எப்பயுமே என்ன பண்ணும், மேலோங்கும், கை ஓங்கும். மெஜாரிட்டி எந்த சைடோ அதுதான், அந்த பாயிண்ட் தான் நிலை நிற்கும். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்க சொன்னால் அப்படியே ஆப்போசிட்டு. ஆமீன், கர்த்தர் யார் கூட நிற்கிறாரோ அந்த சைடு தான் மெஜாரிட்டி. ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். 300 பேரை கொண்டு கிதியோனை ஆமீன் அந்த படைப்பை என்ன பண்ணாங்க, மேற்கொண்டுட்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமீன் ஸ்தோத்திரம். கர்த்தர் யார் பக்கத்தில் இருக்காரோ ஆமீன் அந்த சைடு தான் மெஜாரிட்டி. நம்ம வேணாம் அப்படி நினைக்கலாம். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணாங்க, பெரும்பான்மையானவர் இடத்துல தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆமீன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமீன். நம்ம நினச்சிட்டா பெருசாக கூட்டமாக இருந்தா, பெரிய சபையாக இருந்தா ஆமீன் ஹல்லேலூயா, திரள் கூட்டமாக இருந்தால் அதில் கர்த்தர் பிரியப்படுவார், அங்கே அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க. அப்படி அல்ல. ஆமீன், சிலர் இடத்துல தான் நிதர்சன உண்மை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், இங்கே எப்படி பெரும்பான்மையானவர்கள் இடத்துல தேவன் பிரியம் இல்லாமல் என்ன பண்ணாராம், வனாந்திரத்தில் அவங்கள அழித்து போட்டாராம், கொன்று போட்டார். ஆமீன், கைவிட்டுட்டார், இங்கே வேண்டான்ற அளவுக்கு விட்டுட்டார். காரணம் அந்த அளவுக்கு ஆமீன் அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. நோவுடைய காலத்தில் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் ஆண்டவர் 100 வருஷம் டைம் கொடுக்குறாரு. மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, ஜனங்களை எல்லாம் கர்த்தர் அழிக்க போகிறாரு, சீக்கிரமாக வேலைக்குள்ளே வந்துருங்கன்னு 100 வருடம் அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு. கப்பல் செஞ்சுக்கிட்டே ஒருத்தர் கூட கேட்கல. நோவுடைய குடும்பம் மாத்திரமே ஆமீன் சிலர் மாத்திரமே காக்கப்பட்டார்கள். பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணாங்க, அழிக்கப்பட்டு போனாங்க. பெரும்பான்மையானவர்கள் கைவிடப்பட்டு போனாங்க. ஆமீன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுதான் ரியாலிட்டி. ஆமீன். கூட்டத்தோட கூட்டமாய் நாம் இருக்கிறனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல ஒரே போஜனத்தை புசித்தார்களாம், ஒரே பானத்தை குடித்தார்களாம். இன்றைக்கு சபையிலையும் நம்ம வரும் பொழுது எல்லாரும் ஒரே பரிசுத்த பந்தியில் எல்லாரும் ஒன்றா தான் எடுக்கிறோம், எல்லாரும் ஒரே திருவிருந்தெல்லாம் பங்கு பெறுகிறோம். ஆமீன். இங்கே சொல்லப்பட்ட போல மேகத்தின் கீழே இருந்தோன்றப்ப சபையில் இருந்தோம் அப்படின்னு சொல்றதுனாலையோ, எல்லா குடுகைக்கு வந்தோன்னு சொல்றதுனாலையோ, ஆமீன் நான் வேதத்தை படிச்சிருக்கேன், வசனம் தெரியும்னு சொல்றதுனாலையோ ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருந்துட மாட்டாரு. சொல்லுங்க ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. இப்படிலாம் இருந்தாலும் தேவன் அநேக இடத்துல பிரியமாக இல்லையா? ஆமேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமேன் சொல்லலாமா? ஆமேன் ஹல்லேலூயா. காரணம் ஒரு சில குறைபாடுகள், ஒரு சில ஆமேன் பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தேவன் இன்னும் ஆமேன் ஹல்லேலூயா அநேகர் இடத்துல பிரியமில்லாதவர் தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த காலை வேளையில் ஆமேன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஆமேன் தேவனிடத்தில் பிரியமாய் திரும்புவதற்கு ஆமேன் இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆலோசனை சொன்ன காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆமேன் அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன் ஹல்லேலூயா. அந்த அநேகர் கூட்டத்தில் நான் இருந்து விடக்கூடாது. ஆமேன் அந்த சிலர் ஆமேன் ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லியிருக்கு. எந்த பட்டியலில் நம்ம வர இருக்கிறோம்? ஆமேன் ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்ற பட்டியலா? ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் ஆண்டவரோடு நிற்கிறவர்களுடைய பட்டியலில் வர இருக்கிறோமா? இல்லை, விசாலமான வாசலில் போகிற அநேகரை போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கேட்டுக்கு போகிற வழியில் போகிற அநேகரை போல நம்மளும் இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்ப்போம். கொரிந்து சபை ஆமேன் ஹல்லேலூயா ஆரம்பத்தில் ரொம்ப ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சந்தோஷமாக ஆரம்பித்த சபை. அந்த சபையை பற்றி பவுல் சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறாங்களாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்கு அவர் எப்ப வருவார்னு காத்துட்டு இருக்க சபை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். போதும். அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளுக்காக காத்திருக்கிறீங்க.
ஆமென். அப்படி ஒரு காத்திருக்கிற அனுபவம் இருந்தால் எவ்வளோ ஆயத்தமாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ தயாராக இருந்திருப்பாங்க, எவ்வளோ உண்மையாக இருந்திருப்பாங்க. அப்படி உள்ள சபை தான் இந்த கொரிந்து சபை. ஆமென். பவுலும் நானும் ஜெபிச்சுக்கிறேன் உங்களுக்காக, நீங்கள் அந்த நாளில் குற்றமற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது எதற்காக இதை சொல்லுகிறார்? ஆமென். அப்படி இருந்தும் அநேகர் தேவனிடத்தில் பிரியமா இருந்ததில்லை என்ற வார்த்தை எதுக்கு சொல்கிறார் என்றால், அவர்களுக்குள்ள ஒரு சில ஆமென் காரியங்கள் காணப்பட்டது. அதை எச்சரிக்கும்படியாக ஆமென் இந்த காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உதாரணமாக சொல்றாரு. அல்லேலூயா. 12வது வசனத்தில் சொல்றாரு, 10-12, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதுபடி 11, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கூட நடந்தவங்களை அநேகர் மரித்து போனது, அப்படி ஆண்டவர் அடித்த சம்பவம், வாதை அனுப்பின சம்பவம்லாம் அவங்களுக்கு முன்னோட்டமா அவங்க கண்ணு முன்னாடி அவங்களை உணர்த்தும்படியாக நடந்தது. அதெல்லாம் தேவன் ஏன் எழுதி வச்சாராம்? கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. கவனமாக இருந்துக்கோங்க, கர்த்தர் இப்படி தான் அடித்தார், இப்படி தான் அவங்கள வாதிச்சார். ஆமென். கர்த்தரால் இப்படி கைவிடப்பட்டு போனாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே வந்துட்டோன்றதுனால, ரட்சிக்கப்பட்டுட்டோன்றதுனால, ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்றதுனால, திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம்ன்றதுனால, கூடுகைக்கெல்லாம் வருகிறோம்ன்றதுனால நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் தகுதி கிடையாது. ஆமென். அதெல்லாம் அவசியமானது. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல எச்சரிப்பு உண்டாகும்படியே எழுதி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம எச்சரிக்கிறதான காரியம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னவா? இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஒரு நாள் விழுந்து கிடந்தோம், பாவத்தில், சேற்றில், சாபத்தில், உலகத்தில் மூழ்கி கிடந்தோம். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார்? குனிஞ்சு கையை பிடிச்சு தூக்கி நம்மளை என்ன பண்ணார்? நிறுத்தினார். எத்தனை பேர் என்னை தூக்கி நிறுத்தினார்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் குனிஞ்சு என்ன பண்ணார்? கையை பிடிச்சு தூக்கி இருக்கிறார். இப்போ நம்மளை என்ன பண்ண வச்சிருக்கிறாரு? நிற்க வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம், இல்லை ஒரு இடத்துல போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு மழை வருது, என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஒரு ஓரமாக போய் எங்கேயாவது நிழலில், ஒரு மரத்தடியில், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாவது ஷேடு இருக்க, அதாவது மழையில் நனையாத அளவுக்கு எங்கே போனால் நனையாமல் இருக்கலான்றதுக்காக என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த நோக்கி போவோம் தானே? மெதுவாக போவோமா? அப்போ வேகமாக ஓடுவோம், சீக்கிரமாக ஓடி அந்த மழையில் நனையாமல் தங்களை காத்துக்கொள்ள ஓடுவோம். சாதாரண ஒரு மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம், இவ்வளோ ஓடுறோம். ஆமென். பவுல் சொல்கிறார் இந்த இடத்துல, ஆமென், 14வது வசனத்தில், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஆமென். அதில் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். ஆமென். அசுத்தத்துக்கு விலகி ஓடுங்கள். நம்ம என்னெல்லாம் அதில் வேணால் போட்டுக்கலாம். எது நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்துதோ, எது நம்மளை ரொம்ப இழுக்குதோ, எது நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்துதோ, அதை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம தான் விலகி ஓடணும். ஆமென் சொல்லாமா? என்னை விட்டு போ, என்னை விட்டு போன்னு பவுல் 3 தடவை இந்த முல்லை பார்த்து சொல்கிறாரு. ஆண்டவரே, இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அதுவாக போகாது, நம்ம தான் விலகி ஓடணும். சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. எப்படி மலைக்கு ஒதுங்குறோமோ, ஓடுறோமோ, அதுபோல் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அவன் தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணானா? ஓடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதுதான் கொரிந்து சபையில் இல்லாமல் இருக்குது. எல்லாம் ஆரம்பித்தாங்க, ரொம்ப சூப்பராக வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய நாளுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் பின் நாட்களில் ஆமென் ஹல்லேலூயா அவங்களுடைய நிலைமை எப்படியா மாறிடுச்சுன்னா, ஆமென் ஹல்லேலூயா உலகத்தோடு கலந்தவர்களாக மாறிட்டாங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக மாறிட்டாங்க. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்களுடைய மோட்டோ, கொரிந்து சபைக்குன்னு ஒரு மோட்டோ என்ன வச்சுருந்தாங்களாம்? 23வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. போதும். இதுதான் கொரிந்து சபையினுடைய மோட்டோன்னா என்ன சொல்லலாம்? கொள்கை, நோக்கம் என்னன்னா, எங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. அதனால தான் பவுல் அந்த இடத்துல அழுத்தி சொல்கிறாரு, எனக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது? தகுதியாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆனால் கொரிந்து சபையோ என்ன நினச்சிட்டு இருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், சபைக்குள்ளே இருந்துட்டு
அவன் உலகப்பிரகாரமாக இருக்கலாம், வாழலாம், அங்கே போகலாம், இங்கே வரலாம், எதை வேணாலும் மனம் போனது செய்யலாம், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படி என்று சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க முதல்ல அதை? அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, வேறு பிரிச்சிருக்கிறாரு. பாவத்திலேருந்து நம்மளை வேறு பிரித்திருக்கிறாரு. பரிசுத்தமாக இருக்கும்படியாக, அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும்படியாக, குற்றமற்றவர்களாக நிற்கும்படியாக ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால நிற்கிறேன்னு நம்ம எந்திரிச்சு நிற்க வச்சுட்டார். நிற்கிறேன்னு சொல்கிற நம்ம அவன் இன்றைக்கி நின்றுட்டு தான் இருக்கிறோமா? ஆண்டவர் தூக்கிவிட்ட இடத்துல அதை நோக்கி அதிலே நிலைத்திருக்கிறோமா, இல்லை இன்னும் விழுந்துட்டோமா, திருப்பியும் விழுந்து கிடக்கிறோமா, திருப்பியும் விழுந்து போயிருக்கிறோமா? காலையில் சற்று சிந்திச்சு பார்ப்போம். அவன் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்த பாவத்திலேருந்து தூக்கி எடுத்தார். திருப்பி அதே பாவத்தில் இருக்கிறவங்களால இருக்கிறோம். உலகத்திலேருந்து நம்மளை வேறு பிரித்து எடுத்தார். ஆனால் இன்றைக்கும் உலக ஆசைகள், உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள் நம்மளை என்ன பண்ணுது, கவர்ந்து இழுக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதில் நம்ம போய்கொண்டு இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்ப்போம் இந்த காலை வேலையில். ஆமென், ஹல்லேலூயா. விலகி ஓடுங்கள்னு பவுல் சொல்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம விலகி ஓடலைன்னா, ஒரு நாய் கடிக்க வருதுன்னா என்ன பண்ணுவோம்? விலகி ஓடுவோம் அதை விட்டு. அதுபோல் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படுறோம். அப்போ எந்த அளவுக்கு தீவிரமாய், எந்த அளவுக்கு கண்ணு கருத்துமாய், கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், விலகி ஓட வேண்டும். ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் வாலிபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம சிந்திச்சு போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம விலகி ஓடுகிறவளாக இருக்கிறோம். நம்ம விலகி ஓடுவோன்னு சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, இல்லை விலகி ஓடாமல் எல்லாரும் கலந்து அநேகரில் இருப்போன்னு சொன்னால், அவர்களில் அப்படி இருந்தும் அநேகர் இடத்துல தேவன் என்னவா இல்லையா, பிரியமாக இருந்ததில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்ம ஆண்டவருடைய பார்வையில் ஆமென் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வையில் பிரியமாக இருக்க ஒரு 4-5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த காரியங்களை சற்று சிந்திப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. பாருங்க என்ன சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம அவங்க என்ன பண்ணாங்க, இச்சித்தாங்க. அவங்க என்னென்னலாம் இச்சித்தாங்க நமக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு கறி வேணும், மாம்சம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இச்சித்தாங்க. நிறைய இடங்களில் அவங்க இச்சையில் விழுந்து போனதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஆகையினால் பொல்லாங்கான்னு சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது, பொல்லாதவைகளாக தான் இருக்குது, மாயாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தை இச்சியாதபடிக்கு, உலகத்தில் உள்ளவைகளை இச்சியாதபடிக்கு அவன் இருக்கவே தேவன் அவன் விரும்புகிறார். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் அதில் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால் 11ஆம் அதிகாரம் என்னாகமும் 4வது வசனம். ஒரு சில பின்னணியத்துக்கு நம்ம போய் அதை படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் வேகமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்க. வாசிக்கிறத டிவியில் வரும், கவனிக்கும்படியாக கேட்குறேன். 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சு உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். போதும். ஆமென். பார்க்க இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார் ஆண்டவர். என்ன பண்றாரு? வானத்தை திறந்து மன்னாவினால போஷிக்கிறாரு. பரலோகத்திலேருந்து போஷிக்கப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது தூதர்கள் சாப்பிட்றதான். தூதருடைய ஆகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தாராம். ஆனால் அவங்களோ எங்களுக்கு அது கிடையாது, கீரை இல்லை, வெங்காயம் இல்லை, அந்த வசனத்தை போடுங்க, கொமட்டி காய் இல்லை, வெள்ளை பூண்டுகள் இல்லை, அதெல்லாம் அதை நினச்சி பார்க்குறாங்க. அதே நினைக்கிறாங்க. அங்கே எகிப்தில் உள்ள காரியங்களை நினைக்கிறாங்க. மச்சங்கள் இல்லை, மீன் இல்லை, இன்னும் கறி இல்லைன்னு சொல்லி முன்னாடி இதில் பார்க்குறோம். அப்படியாக இச்சிக்கிறாங்க. ஆமென், இச்சிக்கிறாங்க. அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சொல்லானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி ஆமென் சாப்பாட்டை இச்சித்தவர்களாக, ஆமென் ஹல்லேலூயா, வயிற்றுக்காக அவங்க ஆமென் பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்குது. நடந்தது என்ன?
ஆமேன். பின்னாடி அவங்க நம்ம வாசித்த வேத பகுதியில் கூட இருந்துச்சு, அவங்க இறைச்சி வாயில் இருக்கும்பொழுதே கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்கள அடித்து போட்டார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறைச்சி வாயில் வச்சிருக்கிறான், அப்போயே அடிச்சிட்டார் ஆண்டவர். உடனே அவன் அவ்வளோ பேர் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? ஆமேன். யாரெல்லாம் பெரியவர்கள் கொளுத்தவர்கள் இச்சித்தாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் என்ன பண்ணார்? அடித்து போட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பொல்லாங்கானவைகளை ஆமேன், ஸ்தோத்திரம், நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. இன்றைக்கி உணவு ஒரு விக்கிரகமாக மாறிடுச்சு, ஃபுட்டு ஒரு விக்கிரகமாக மாறிடுச்சு. அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கு, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் அநேகர் விக்கிரக ஆராதனை காரரானார்கள். 1 கொரிந்தியர் 10:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். அது என்னவா? அப்படியே செஞ்சு என்னவா மாறிட்டாங்களாம்? விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆகாரம் நிறைய பேத்துக்கு விக்கிரகமாக இருக்குது. இன்றைக்கி குடிக்கிறது, குடி பழக்கம், பலவிதமான பானங்களுக்கு நமக்கு அடிமையாலாம் இருக்கிறாங்க. அது ஒரு விக்கிரகமாக மாறிடுச்சு. அது இல்லாமல் இருக்க முடியலன்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. விளையாட்டு, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா IPL ஃபீவர்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் IPL தான், எங்கே பார்த்தாலும் கொஞ்ச நேரம் பார்க்குறதுலாம் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த விளையாட்டையே அப்படியே என்ன சொல்கிறது, அங்கே விளையாடுறவங்கள கடவுளாக வணங்குற மாதிரி அவங்கள அப்படி தூக்கி வச்சு அப்படி அதை ஒரு விக்கிரகமாகவே மாற்றிட்டாங்க. கிரிக்கெட்டை என்னவா மாற்றிட்டாங்க? விக்கிரகமாகவே மாற்றிட்டாங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். அப்படிப்பட்ட காரியங்கள் ஆமேன் நமக்குள்ளே ஒரு நாள் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். இது மாத்திரம் அல்ல, நம்ம எதெல்லாம் ரொம்ப இச்சிக்கிறோமோ அதெல்லாம் ஒரு விக்கிரகம் தான். ஆமேன், அல்லேலூயா. நான் சொரூபத்தை தான் வணங்கலை, அதனால் நான் விக்கிரக ஆராதனை செய்யலைன்னு சொல்ல முடியாது. நம்ம எதை அதிகமாக இச்சிக்கிறோமோ, எதை நம்ம ரொம்ப விரும்புகிறோமோ, ஆமேன், அல்லேலூயா, அதை நம்ம விக்கிரகமாக மாற்றுகிறோம். ஆகையினால நம்ம விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்துடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. சாப்பாடை ரொம்ப இச்சித்தோன்னு சொன்னால் ஆமேன், ஹல்லேலூயா. விளையாட்டு, நம்மக்கிட்ட இருக்க வேறு எந்த காரியங்கள், மொபைலை, இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம், சினிமாவை, இன்னுமா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், டிவியை இப்போ நம்ம இச்சிக்கிறோன்னு சொன்னால் அது விக்கிரகத்துக்கு சமமாக இருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் மாறுகிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறவர்களாக மாறுகிறோம். அப்படி செய்ததுனால அநேகர் விழுந்து போனாங்க, அநேகர் மடிந்து போனாங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். அநேகர் அந்த இடத்துல விழுந்து போனதை நம்மளால் பார்க்க முடியும். யாத்திரா 32:6 தான் ஆமேன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? கன்று குட்டிகளை செஞ்சு என்ன பண்ணுறாங்க? ஆமேன், அதுக்கு தூபம் காட்டுறவர்களாக மாறினாங்க. காலைல எந்திரிக்கிறது, புசிக்கிறது, குடிக்கிறது, விளையாடுறது, கண்ணுக்குட்டிக்கு தூபம் காட்டுறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சீக்கிரமாக இறங்கிப்போ என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்படியாக விக்கிரகாரம் செய்கிறவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அடித்து போட்டார். ஆமேன். லிஸ்ட்டெலாம் கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 25,000, 30,000, 50,000 பேர் ஒரே டைமில் சுனாமி வந்தப்பெல்லாம் இறந்து போன சடலங்களை வச்சுருக்க பார்க்கும்பொழுதே மனசு பதச்சது. இவ்வளோ பேரை எப்படா ஒரே நேரத்தில் 25,000, 30,000, 50,000 பேரை ஒரே நேரத்தில் மரித்து போனால் அவங்களெல்லாம் அதான் சொல்கிறேன், அவ்வளோ பேர் மரித்தும் இன்னும் அவங்க கண்களுக்கு முன்பாக திஷ்டாந்தங்களாக இருந்தும் அவங்க என்ன பண்ணவே இல்லை, உணர்வடையாத சூழ்நிலை தான். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது காரியம், அப்பயும் உணர்வடையலை. அதனால தான் எச்சரிக்கிறார் பவுல். அவங்களுக்கு திஷ்டாந்தகமாக இருக்குது, நமக்கு ஆனால் எச்சரிப்பு உண்டாகும்படி ஆண்டவர் எழுதியிருக்காரு. ஆமேன், ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்து மடிந்து போனாங்க, விழுந்து போனாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் ஒன்றையும் இச்சிக்கக்கூடாது. இச்சை அடக்கம் நமக்கு தேவை. ஆவியின் கனியில் 9வது கனி எது? இச்சை அடக்கம். ஆமேன், அல்லேலூயா. தொண்டையில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்குது நீதிமொழிகளில், கத்தி வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். எதையும் அதிகமாக இச்சிக்காதபடிக்கு, இச்சையில் இன்னும் அதிகமாக போகணும்னு சொன்னால் ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய நினைவுகள், ஆமேன், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் அநேகர் இடத்துல தேவன் பிரியமாக இல்லாதது போல நம்மிடத்திலும் பிரியமில்லாதவராய் மாறிவிடுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆசை, நம்முடைய இருதயம்லாம், நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய ஆசையெல்லாம் அந்த சாப்பாடு சாப்பிட்லாமா, அதை செஞ்சு சாப்பிட்லாமா, இதை செஞ்சு சாப்பிட்லாமா, அங்கே போய் அதை போய் என்ஜாய் பண்ணலாமா, இதை என்ஜாய் பண்ணலாமா, அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, இப்படி தான் இருக்கிறது. அது இச்சையின் அடையாளமாக இருக்கிறது.
ஆமென் ஹல்லேலூயா. இச்சித்து அநேகர் மரித்து போனாங்க, அடிக்கப்பட்டாங்க, தேவனுடைய சாபத்தை தேடி வருவித்து கொண்டாங்க. அது விக்கிரகமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டது இருக்கும் என்று சொன்னால் நாமும் அந்த அநேகர் இடத்துல தேவன் பிரியமெல்லாம் இருந்தவர்கள் மாறுவோம். 2வது அல்லேலூயா 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 23,000 பேர் விழுந்து போனாங்க. அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஆமென். இன்றைக்கு லிட்ரலாக நம்ம அதை எடுக்காமல் நம்ம ஆவிக்குரிய கண்ணத்தில் எடுப்போம்னு சொன்னால், நம்மளாம் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க மணவாட்டியாக இருக்கிறோம். ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம உலகத்தில் அன்பு கூறுவோன்னு சொன்னால், அந்த இடத்துல வாதை அனுப்புகிறாரு. அநேகர் அந்த இடத்துல 23,000 பேர் என்ன பண்ணாங்க? செத்து விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பேர் அங்கே மரித்து போனாங்க. பினேகாஸ் என்கிற ஒருவன் என்ன பண்ணான்? வைராக்கியம் கொண்டு ஆமென் அவன் கையும் மெய்யுமா வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்கள வயிற்றில் ஈட்டி உருவ குத்தி அவங்கள கொண்டு போடும் பொழுது அவனுடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து எனக்காக இவன் வைராக்கியம் கொண்டானேன்னு சொல்லி ஆண்டவர் வாதியை நிறுத்தி போட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேசித்தனம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவனோடு உடன்படிக்கை செய்துட்டு பிறரோடன்னு சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள காரியங்களோடு நம்ம ஈடுபடும் பொழுது அது கிட்டத்தட்ட எதற்கு சமமாக இருக்கிறது? வேசித்தனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்ம லிட்டரலாக போய் வேசித்தனம் பண்ணலைனாலும் தேவனோடு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்ம, மனவாட்டியாக இருக்கிற நம்ம, ஆமென், உலகத்தோடு கலந்து ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, ஆமென், உலகத்தோடைய கலந்து போகும் பொழுது இந்த இடத்துல அவங்க போயிட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு அவங்களோட கலந்து அவங்க கூப்பிட்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் கொருந்து சபை அப்படி தான் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி போனதுனால தான் பவுல் எச்சரிக்கிறாரு. இப்படி தான் இருந்தாங்க. ஆமென். தேவன் அவர்களை அழித்து போட்டார். ஆமென். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி விழுந்து போனது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க? வேசித்தனம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாதது எது என்பதை நம்ம பார்த்து அதை விட்டுவிட வேண்டும். ஆமென் சொல்லாமா? ஆமென் ஹல்லேலூயா. உலகத்தோடு கலக்கிற காரியங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆமென். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அது ஆசீர்வாதமும் கிடையாது. ஆமென். கர்த்தருக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னால் ஆமென் நீங்கள் முழுவதுமாய் முழு இருதயத்தோடு ஆமென் எல்லாவற்றையும் வெறுக்கணும். முதல்ல ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் வெறுத்து ஆமென் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் ஆண்டவர் வர சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது என்ன சொன்னார்? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். கீழ்ப்படிந்து போனார். கர்த்தர் அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக உயர்த்தினார். ஆமென் ஹல்லேலூயா. என் நிமித்தம் வீட்டையாவது பிள்ளைகளையாவது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு அப்படி விட்டீங்கன்னு சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்காக திருப்பி தருவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமல் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால இதை விட்டுட்டு வர முடியல, அதை என்னால் விட முடியல, அவங்கள என்னால் விட முடியாது, இதை என்னால் விட முடியாது, நம்ம ஒரு சில லிஸ்ட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை வந்து கர்த்தர் வெறுக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? அது நமக்கு இருக்கிற வரைக்கும் சாபம் தான், அது ஆசீர்வாத குறைச்சல் தான். ஆண்டவர் இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஆண்டவர் இதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு ஒன்று வச்சுருப்பீங்களா? அதை தான் ஆண்டவர் விடணும்னு சொல்கிறாரு. அதை தான் வெறுத்துரு, அதை தான் எனக்காக விட்டு விடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா ஆமேன். சிலரை போல நம்மளும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. சிலரை போல நம்மளும் இச்சை உள்ள விழுந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்ம இருப்போமாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென் ஹல்லேலூயா. 9வது வசனம் மிக முக்கியமான வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டு அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பரீட்சை பார்க்குறாங்க. என்ன பண்ணாங்க அவங்க ஆக்சுவலா? ஹல்லேலூயா. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். போதும் அந்த இடத்துல ஆமென். இவங்க என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் நடத்தினவரை
இவ்வளோ அற்புதம் செய்து நடத்தினவரை, இவ்வளோ வல்லமையை வெளிப்படுத்தி விடுவித்தவரை பரீட்சை பார்க்குறாங்க. என்ன இப்படி இருக்குது சூழ்நிலை, இப்படி தான் இருக்குது, நிலைமை ஒன்றும் சரியில்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, போர் அடிக்குது, ரொம்ப என் வாழ்க்கை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை என்ன பண்ணுறோம்? அது பரீட்சை பார்ப்பதுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரால் இதை செய்ய முடியுமா, அவரால் அதை தர முடியுமா? ஆண்டவரை நம்ம கேட்குறோம், ஆண்டவரே இதை செய்ய முடியுமா, உங்களால் இதை தர முடியுமா, இதை நீங்கள் தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை தரேன். அவர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன், நான் உங்களுக்கு அவ்வளோ தரேன், நான் உங்களுக்கு இவ்வளோ செய்வேன், அவ்வளோ செய்வேன். நம்ம ஆண்டவர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். பரீட்சை பார்க்காது இருக்கணும்னு சொல்லியிருக்குது. அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரீட்சை பார்த்தாங்க. பரீட்சை பார்த்து விழுந்து போனாங்க. கொல்லிவாய் சர்ப்பத்தை தேவன் என்ன பண்ணார்? அனுப்பினார். 78ஆம் சங்கீதத்தில் கூட தேவனுக்கு விரோதமாக பேசி 19வது வசனம் 18-19 வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்களாம். இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு. இன்னைக்கு நம்ம இச்சிக்கிறத கேட்டு தேவனை என்ன பண்ணுறோம்? எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தேவனை பரீட்சை பார்க்குறோம். ஆமென். நம்முடைய நாவில் சொல் பிரவாதம் என்பது அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகையினால் நமக்கு தேவை என்ன என்பதை அவர் முன்பதாகவே அறிகிறார். ஆமென். நீங்கள் உங்கள் சித்தப்படி செய்யுங்கப்பா, உங்கள் சித்தப்படி எனக்கு தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதை விட ஒரு பெருசு ஒன்றுமே கிடையாது. ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை விட சிறந்ததே அவர் தர வல்லவராக இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. 20வது வசனத்தில், இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டது, நதிகளால் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். பாருங்க, தேவன் இது தருவாரா அது தருவாரான்னு சொல்லி அவங்க தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாய் இருந்தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மளால் பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது தேவனை கோபம் மூட்டுகிறதா இருக்கிறது, தேவனை எரிச்சல் மூட்டுகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை கோபம் மூட்டினாங்க. ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பத்தை என்ன பண்ணார்? அனுப்பினார். அநேகரை அதை என்ன பண்ணுது? கொன்று போட்டது என்று பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் உடனே இதே மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் வந்திருந்தா நினச்சி பாருங்க நம்மளுடைய நிலமெல்லாம் என்னவா இருந்திருக்கும். அப்பப்போ உடனே பனிஷ்மெண்ட், தப்பு செஞ்சால் உடனே தண்டனை. ஆனால் இன்றைக்கி கிருபையுள்ள ஆண்டவராக இருக்கிறார், இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார், தயவுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமென். நமக்கு கிருபை தருகிறாரு. ஆமென். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலனத்தை தருகிறாரு. என்னை சார்ந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு. கொடியானது செடியில் என்ன பண்ணணும்? படர்ந்து கொள்ளணும்னு சொல்லுது. அவன் அவர் உயர்த்துறேன்னு சொல்கிறாரு. இவ்வளவும் செய்கிறேன்னு சொல்லும் பொழுதும் நம்மளால் என்ன பண்ண முடியல? விட முடியவில்லை. இச்சையை வெறுக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனை பரீட்சை பார்க்கிறதை நம்மளால் நிறுத்த முடியவில்லை. நம்மளை தெரிஞ்சுலாம் பண்ண மாட்டோம், தெரியாமே நம்முடைய வாயிலிருந்து சில நேரத்தில் ஆமென் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வருவதாக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. ஆமென். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பாங்க. நம்ம எளிதாக ஆண்டவர் நாமத்தை சொல்லிடுறோம், எளிதாக ஆண்டவர் பேரை சொல்லிட்டு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை நம்ம பரீட்சை பார்க்கக்கூடாது. 41வது வசனம் 78, 41, 42 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துறாங்க. இப்போ நம்ம செய்கிறதுனால இப்போ நம்ம என்ன சொல்கிறது? நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்தால் நிச்சயமாக அற்புதம் செய்வார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். என்ன வேணுனாலும் நம்ம ஆண்டவரத்தில் சமூகத்தில் காத்திருந்தா கண்டிப்பாக அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்டே போகாமல் நம்ம எடுத்தோடனே முயற்சிகள் இறங்குறோன்னு சொன்னால் நம்ம யாரை மட்டுப்படுத்துகிறோம்? கர்த்தரை மட்டுப்படுத்துகிறோம். ஏன்னா அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவருக்கு இதால் செய்ய முடியாதுன்னு நம்ம இன்டைரக்டாக என்ன பண்ணுறோம்? சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். அதன் விளைவாக கொல்லிவாய் சர்ப்பம் அவங்களை என்ன பண்ணுது? ஆமென் கொன்று போட்டதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பரீட்சை பார்க்கிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆமென் தேவன் நம்ம இடத்துல என்னவா இருக்க மாட்டார்? பிரியமாக இருக்க மாட்டார். அவர்கள் அநேகர் இடத்துல தேவன் என்னவா இல்லையா? பிரியமாக இல்லாதிருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமாக இருந்ததில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் அவிசுவாச வார்த்தைகள் வரக்கூடாது. சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்கு எங்கே நடக்க போகுது?
எனக்கு எங்கே வரப்போகுது, இது எங்கே நடக்க போகுது, இது எங்கே மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை மட்டுப்படுத்துகிறோம்? தேவனை மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து ஏற்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். எல்லாமே விட்டு போன பொழுது, எல்லாம் இழந்து போன பொழுது, தன்னுடைய சரீரம் முழுவதும் வேதனையால் பருக்களால் நேர்ந்திருந்த பொழுதும், ஆமென், யோபு சொல்லுகிறார் 42:2, தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அப்படி சொல்ல முடியுதா நம்மளால? அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்லை தேவனை பரீட்சை பார்க்குறவர்களாக இருக்கிறோமா? ஆமென். தேவனை டெஸ்ட் பண்ணுறோமா? முடியுமா முடியாது அவராலன்னு சற்று சிந்திச்சு பார்ப்போம். அப்படிப்பட்டவரிடத்துல தேவன் பிரியமாய் இருப்பது இல்லை, இருந்ததும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள், தேவனை பரீட்சை பார்க்குற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறவே ஆமென் ஒழித்து விடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக 10வது வசனம் 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆமென். இது நமக்கு ரொம்ப ஈஸியாக வருது. எளிதாக நம்முடைய கூட பிறந்த மாதிரி நம்முடைய ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, நமக்கு பிரியமில்லாத நடந்துச்சுன்னா, நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? என்ன இது வாழ்க்கை, எதுக்கு இது நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி வந்தோம், ஏன் இப்படி பண்ணோம், எதுக்கு இப்படி செஞ்சோன்னு சொல்லி உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். இஸ்ரேல் ஜனங்களும் அதான் செஞ்சாங்க. செங்கடுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க? அங்கே நாங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், நாங்கள் இப்படி இருந்தோம், அங்கே கல்றல்லன்னா எங்களை இங்கே கொண்டு வந்து இப்படி நிற்க வச்சிங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? முறுமுறுத்தாங்க. தேவன் எவ்வளோவா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி விடுவிச்சார்ல. ஆமென். கல்மலை வந்துச்சு, ஆமென், தவளை வந்துச்சு, வண்டுகள் வந்துச்சு, பேன்கள் வந்துச்சு, தண்ணீர் ரத்தமாக மாறினுச்சு. ஆனால் எதுவுமே இவங்களை சேதப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவ்வளோ வித்தியாசத்தை காண்பிச்சு ஆண்டவர் நடத்தினார். ஆனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்க? வந்துட்டு முறுமுறுத்துக்கிறாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் சபையில் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கேயாவது இருந்திருக்கலாம், அங்கேயே இருந்திருக்கலாம் மாட்டுக்கு, அப்படியே இருந்திருக்கலாம் மாட்டுக்கு, அப்போ கூட இப்படி இருந்தோம், அப்போ கூட அப்படி இருந்தோம், அதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது, இதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே உட்காந்துட்டு இப்போ முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். அது தேவனுக்கு ஒருபோதும் பிரியமாக இருக்காது. அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, ஆமென், சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். என்னாகும் 16:41 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், அவர்கள் மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். ஆமென். ஜனங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுத்ததுனால பூமி பிளந்து என்ன பண்ணிருச்சு? நிறைய பேரை கொன்னுடுச்சு, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க கர்த்தருக்கு விரோதமாக பேசினதுனால. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஜனங்கள்லாம் கொண்டு போட்டீங்கன்னு மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம அநேகருக்கு விரோதமாக பேசிடுறோம், அநேகருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். ஆமென். இப்படி செஞ்சிடறாங்க, அப்படி செய்கிறாங்க, இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோன்னு சொல்லி தேவனுக்கு அது ரொம்பவே பிடிக்காத ஒரு காரியம். ஆமென் சொல்கிறீங்களா? 16ஆம் அதிகாரத்தில் ஆமென் நடந்தது என்ன அந்த இடத்துல? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 16 வாசிங்க தொடர்ந்து. லேவிக்கு என்னாமோ 11 சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி 16:41 மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் 42 சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் கூப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. போதும். அல்லேலூயா சொல்லலாமா?
அல்லேலூயா ஸ்தோத்திரம். முறுமுறுத்ததுனால தேவனுடைய கோபம் உண்டு, அவள் நடுவில் என்ன வந்துருச்சு? வாதை வந்தது என்று சொல்லி. அப்போ முறுமுறுக்கிறது யாரை யாரை தேவனை என்னப்படுத்துது? கோபம் உடுத்துது. முன்னாடி பார்த்தோம் பரீட்சை பார்க்கறது தேவனை என்ன பண்ணுது? மட்டுப்படுத்துதுன்னு பார்த்தோம். முறுமுறுக்கிறது தேவன் என்ன பண்ணுது? கோபம் உடுத்துது. சும்மா முனவிட்டே இருந்தால் யாருக்காக இருந்தாலும் என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். ஒரு கட்டத்தில் எவ்வளோ ஆண்டவர் நமக்கெல்லாம் பொறுமையாக இருக்கார்ல, நம்மளுடைய முறுமுறுப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, நம்முடைய அவிசுவாச வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு. ஆமேன். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். மலையிலே சொல்லாமா? ஆமேன். சிலர் முறுமுறுத்து ஒரு முறுமுறுத்து ஒரு கேஸ் செத்து போகிறாங்க, பரீட்சை பார்த்து ஒரு குரூப் செத்து போகிறாங்க, வேசித்தனம் பண்ணி ஒரு குரூப் செத்து போகிறாங்க, இச்சித்து விக்கிரகாரம் செய்து செத்து போகிறாங்க. ஆமேன். புறப்பட்டதில் 2 பேர் தான் உள்ளே போகிறாங்க. அநேகர் கைவிடப்பட்டாங்க. அநேகர் இடத்துல தேவன் பிரியமா இல்லை, சிலர் தான். ஆமேன். சிலர் தான் என்ன பண்ணாங்க? கானானே புறப்பட்டதில் சொல்கிறேன். ஆமேன். 2 பேர் தான் பிரவேசித்தாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இதுதான் ஆதி காலத்திலிருந்து நிலைமையாக இருக்கிறது. எந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமானவர் லிஸ்ட்டில் இருக்கிறோமா? இன்னமும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? சபைக்குள்ளே இருந்து கொண்டு ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் திருவிருந்து எடுத்துக்கொண்டு எல்லா கொடுகைகளையும் கலந்து கொண்டு அப்படி இருந்தும் ஆமேன் நம்மிடத்தில் தேவன் பிரியமில்லாத இருக்கிறாருன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான். ஆமேன் ஹல்லேலூயா. இன்னும் உலக ஆசாபாசங்கள், உலக ஆமேன் கவலைகள், உலக சிற்றின்பங்கள், உலகத்தை விட முடியாத காரியங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில குணாதிசயங்கள், ஆமேன் சில விதமான ஆசை இச்சைகள், இவைகளெல்லாம் நம்ம சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகாது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி அவர்களை ஆமேன் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 15வது வசனம் கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:15. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆமேன். பவுல் சொல்கிறாரு, ஆமேன் நீங்களே நிதானித்து பாருங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் நல்ல அறிவை கொடுத்துருக்கிறாரு, யோசிக்க திறனை கொடுத்துருக்கிறாரு. ஆமீன். எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கணும்? எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் படிக்கணும்? எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? எதுக்கு திருவிருந்தில் பங்கு பெறணும்? ஆமேன். மனுஷனுக்காகவா, கடமைக்காகவா, பாரம்பரியமாகவா? இல்லை, நிதானித்து பார்ப்போம். ஆமேன். நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமேன். அவருக்கு பிரியமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றும் பொழுது ஆமேன் அநேகர் பிரியமாக இருந்தது போல இல்லாதபடிக்கு என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதில்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விட வேண்டியவைகளை விட்டு விடுவோம். ஆமேன். வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து விடுவோம். ஆமேன். இச்சிக்கிறவைகளை ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விட்டு விடும். இச்சை அடக்கத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆமேன் ஹல்லேலூயா. பொண்ணு பொருள் ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திர பெண் என்று சொல்லி பல காரியங்களில் இச்சைகளில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆடையில் அலங்காரங்களில் ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு ஆண்டவரே பலவிதமான இச்சைகளில் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுக்கலாமா இந்த கால வேளையில்? ஆமேன் ஹல்லேலூயா. மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க ஆமேன் போதும் என்று மனதோடு கூட இருக்க ஹல்லேலூயா கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபம் பண்ணலாமா ஆண்டவர் நோக்கி பார்த்து? ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆமேன். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். நான் திருவிருந்தில் பங்கு பெற்றிருக்கிறேன். வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் பிசாசுகளை துரத்துனேன், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நான் உன்னை அறியேன் என்று கர்த்தர் சொல்வார். ஆமேன் ஹல்லேலூயா. காரணம் அவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கிறோம். ஆமேன். சுய பிரயோஜனத்தை தேடி இருக்கிறோம். ஆமேன். சபையில் இருந்து கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு என்று நினைத்து கொண்டு மனம் போன போக்கில் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது வேசித்தனத்துக்கு ஒப்பா இருக்கிறது. காலவேளை தேவனோட ஒப்புரவாகும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கரைத்திரையற்ற தகுதியுள்ள மகிமையுள்ள சபையா உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னென்ன இச்சையில சிக்கி கொண்டிருக்கிறோம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செய்ய வேண்டியதெல்லாம் விட்டு விலகி ஓடணும். சொல்லுங்க ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நின்று கொண்டே எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்காது பிடிக்கு. அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய், அசுத்தத்தை விட்டு விலகி போடுகிறவர்களாய், உலகத்தை விட்டு வந்தவர்கள்
பின்னிட்டு பாராதபடிக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்க்கிறது மகாசம் அடையத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. அநேக நேரத்துல ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை மட்டுப்படுத்துறோம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். முறுமுறுப்பது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் அது நடக்கல, இது நடக்கல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவர் செய்வாரா, இதெல்லாம் அப்படி பண்ணுவாரான்னு சொல்லி தேவனை முறுமுறுக்கிறவர்களா இல்லாதபடிக்கு ஆமென் நீங்க செய்யுங்கப்பா. உங்க சித்தம் என் வாழ்க்கையை நிறைவேறட்டும்பான்னு ஒப்பு கொடுக்க ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிப்போம். தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஆண்டவரே வெறுமையாக்குறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து போடுங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் விலகி ஓட உதவி செய்யுங்க. ஒரு ஜெபத்தை, சின்ன ஜெபத்தை செய்யுங்க. இயேசுப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து விலகி ஓட கிருபை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேகர் போகிற கேட்டுக்கு போகிற வழியில நாங்க செல்லக்கூடாது. ஆமென். இடுக்கமான வாசல் வழியா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சித்தப்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால் அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் பிரியமேன்னு நீங்க சொல்லத்தக்கதாக, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். அநேகரை ஆண்டவரே பின்னாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே குறித்து முறுமுறுப்புகள் எங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகட்டும். கர்த்தரை முறுமுறுக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கப்பட்டு போகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள இருக்க கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில நன்மை கிருபை தொடரப்பட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி நிறுத்துவீராக, ஒவ்வொருவரையும் உங்களுக்கு பிரியமுள்ளவராய் மாற்றுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிலர்ல ஆண்டவரே அநேக இடத்துல நீங்க பிரியமில்லாமல் இருந்தீங்கன்னு சொல்லும் பொழுது சிலர் இடத்துல நீங்க பிரியமா இருந்துறீங்க என்று வெளிப்படுதுப்பா. அந்த சிலர்ல நாங்க இருக்க விரும்புறோம். எங்களை அப்படியா நடத்துங்க. ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதிங்க. ஆமென். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீ மாத்திரம் மையப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமூகம் எங்களுக்கு நல்லதையா. ஆமென். எங்களை பலப்படுத்துவதாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஏசப்பா 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 என்ற கேள்வியோடு கூட நாங்கள் வருகிறோம் ஐயா. மீண்டும் மீண்டுமா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வித்தியாசம் காணட்டும். இயேசுவின் சாயல் நமக்கு உருவாக வேண்டும். ஏசப்பா 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 ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களுடன் ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக. ஆமென்.